இவன் மாறி மாறி பேசுவானுங்க. இங்க இருக்கும்போது திடீர்னு புனிதன் ஆயிடுவான், எதிர்கட்சியா இருக்கும்போது புனிதன் ஆயிடுவான். இப்ப ஆளுங்கட்சியா இருக்கும்போது மறுபடியும் என்ன பண்ணுவான், அதே இது அவர்கள் செய்யவில்லையா, அவர்கள் ஆட்சியில் நடக்கவில்லை. அண்ணா பல்கலைக்கழகம் சொல்லுங்க, பொள்ளாச்சி பாலியல். நீங்க இந்த படுகொலை, இந்த விஜயுடைய கட்சி சாவ சொல்லுங்க, நீங்க தூத்துக்குடி, இதான் இது நடக்கும். இப்ப நானே கேட்கிறேன், இவ்வளவு வேகமா வர்ற பிஜேபி, இந்த காங்கிரஸ், இந்த சிபிஐ விசாரணை, அந்த நீதிமன்றம், தூத்துக்குடிக்கு மட்டும் ஏன் வரல? ஒரு கேள்விதானே. மனு கொடுக்க வந்த மக்களை சுட சொல்லி உத்தரவிட்டவன் எவன்டா? நல்ல ஆன்மகன் நான் தான். அன்றைக்கு தலைமை பதவியில் இருந்த முதலமைச்சர் தொலைக்காட்சியில் பார்த்தான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறாப்ல. அப்ப வேற எவன் சொன்ன? ஒரு போராட்ட வழிமுறையை கட்டுப்படுத்த உங்க எல்லாருக்கும் தெரியும். தண்ணீரை பீச்சி அடிப்பாங்க, தடியடி நடத்தி கலைப்பாங்க, கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலைப்பாங்க, மீறினா இடுப்புக்கு கீழே சுடுவாங்க. ஆனா கழுத்துல குறிபாத்து சுடுற உத்தரவை கொடுத்தவன் யாரு? நெஞ்சில குறிபாத்து சுட சொன்னவன் யாரு? மனு கொடுக்க வந்த மக்கள் கலவரம் தான் செய்வான்னு முன்கூட்டியே எப்படி கணிச்சான்? இதுக்கெல்லாம் பதில் இருக்கணும்ல. யாரு சொல்லுவா? யாரு சொல்லுவா? சரி, அதுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் எடுத்த நடவடிக்கை என்ன தெரியுமா? துப்பாக்கி சூடுல ஈடுபட்ட அத்தனை அதிகாரிகளுக்கும் பதவி உயர்வும் பணியிட மாற்றமும் செஞ்சதுதான்.